வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங், இது தேர்வினுடைய பெயர். இது ஓவிய ஆசிரியர் பயிற்சிக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப தேர்வு, தமிழக அரசால் நடத்தக்கூடியது. இந்த தேர்வுக்கு வீட்டில் இருந்தவாறே விண்ணப்பித்து தேர்வு எழுதி வெற்றி பெறலாம். இதற்கு முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா, ஓவிய அறிவு கொஞ்சம் இருக்கணும், +2 படிச்சிருக்கணும், 10ஆம் கிளாஸ் முடித்து +2 படிச்சிருக்கணும். சரி, இப்போ இதில் ஹியூமன் டிராயிங் ஒரு பகுதியாக நம்ம கொஞ்சம் பெரியதாக போட்டு பழகணும்னா வளைவுகள், நெளி, கோடுகள் இந்த மாதிரி எல்லாமே சாய்வு நிலையில், நேர் நிலையில் இதெல்லாம் போட்டு பழகிட்டோம்னா நமக்கு தேர்வை எதிர்கொள்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இப்போ பக்கவாட்டில் ஒரு பெண்ணினுடைய கழுத்து பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் இப்போ நான் என்னென்ன உதவி படங்கள் போட்டிருக்கிறனோ அதை அப்படியே போட்டு பழகுங்க. அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை போட்டு பழகுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வரைய முடியும். சரி, இப்போ பாருங்கள். நான்காக பிரித்துக் கொள்ள வேண்டும். மற்றதை 4ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். இப்போ எதுக்காக 4ஆக பிரித்துக்கணும்? பக்கவாட்டில் வரைகிறப்ப இந்த மெத்தட் பயன்படுத்திக்கலாம். நேர்நிலையில் வர்றப்போ நீள்வட்டம் போட்டால் போதும். பக்கவாட்டில் இந்த மாதிரி இதே 1 சைடு தெரிகிறது வேறு மாதிரி இருக்கும். அந்த படம் அடுத்து போடலாம். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இந்த கால் பகுதியில் நமக்கு என்ன அமையுது? கண் அமையுது. இந்த பகுதியிலிருந்து மூக்கு, அதாவது இந்த கால் பகுதியில் காது. கால் பகுதி எங்கு தொடங்குகிறதோ அங்கேயே நமக்கு காது வந்துடுது, தொடங்கிடுது. அடுத்து இந்த காதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மூக்கு வரும். காதுக்கு நேராக வரும். இங்கே ஒரு சிறு வளைவு. மறுபடியும் கீழே ஒரு சிறு வளைவு. இது நமக்கு உதவி படம் மட்டும்தான். இதை ஒட்டிட்டு தான் நம்ம இந்த படத்தை வரைகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கினுடைய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு நேர் கோடு வரும். பாருங்கள், இங்கிருந்து ஒரு நேர் கோடு, நேர் கோடு. அப்போ அதே கோடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து நம்ம இங்கிருந்து இந்த நெற்றியினோட அளவு,
முடியினோட அளவு. இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியும். இப்போ இந்த அளவுகள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த வளைவுகள் வரையப்போ சுத்தமாக வரைஞ்சிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் அழிச்சு வரைஞ்சிக்கலாம். இந்த நகைமைப்பெல்லாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து தலை. தலைமுடி. இப்போ பாருங்க, புருவம் இந்த பக்கம் கொஞ்சம் தெரியுற மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும் எது எங்கே அமைஞ்சிருக்கு. காது வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா முடி வந்து மறைச்சிருது. அதனால் நம்ம இங்கே காது வரையில, தெரியக்கூடிய நகை மட்டும்தான் வரைகிறோம். பார்த்தீங்கன்னா முடியினுடைய போக்கு எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். முடியோட அமைப்பு வந்து நம்ம எப்படி தெரியுதோ அப்படி வரைஞ்சிக்கலாம்.
இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் விரைவாக பண்ணிடணும். அதுதான் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறது ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குற படம் வந்து நீங்கள் அதையும் வரைஞ்சி பழகிக்கிங்க. இது வந்து தலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பூ வச்சுருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், முழுசாக வந்து தலை வரைஞ்சாச்சு. அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அதனால பெரிய படங்களில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்து பழக்கி விடுறேன். அதாவது ஸ்ட்ரோக் கொடுத்து காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கொடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கலாம். சரி, இங்கே பாருங்கள். இந்த பகுதிக்கு நேராக வந்து பார்த்தோம்னா கண் அமைஞ்சிருக்குது. மூக்கு, வாய், காது, புருவம், நெற்றி, தலை இதெல்லாம் வரைஞ்சி பழகுங்க. தேர்வுக்கு ரொம்ப மிகவும் உபயோகமாக இருக்கும்.
இந்த படத்தை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை வரைங்க. ஏன்னா இதுதான் வந்து என்னோடய அறிவுரை. அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம தேர்வை வெற்றி பெறலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.